சென்னையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டமானது ரத்து என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரத்துக்கான காரணம் என்ன? தனலட்சுமி வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வென்றவர்கள் இன்று சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காலை 10 மணி ஆகியும் இதுவரை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க தேர்தலில் வென்ற யாரும் வருகை தரவில்லை. நேற்று இரவு பசுமை வழி சாலையில் எடப்பாடி பழனிசாமியை எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், கே பி முனுசாமி உள்ளிட்டோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அந்த ஆலோசனையின் போது சி வி சண்முகம் உள்ளிட்டோர் பாஜகவுடனான அந்த கூட்டணியை முறித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்போதைய சூழலில் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று, அது நம்முடைய எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லதாக இருக்கும் என்று சி வி சண்முகம் உள்ளிட்டோர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அனைத்தையும் மௌனமாக கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு பதிலையும் கூறவில்லை என்று தெரிகிறது. அதிமுகவின் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தனிப்பட்ட முறையில் ஆதரவு அளிக்கலாமா என்று தங்களது ஆதரவாளர்களோடு தொடர்ச்சியாக ஆலோசித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கட்சியாக நாம் அவருக்கு ஆதரவு அளிக்கலாம் என்று சி வி சண்முகம் உள்ளிட்டோர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இன்று அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களில் சிலரேனும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யாரும் வராமல் புறக்கணிக்கப்பட்டிருப்பது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டமானது ரத்து என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரத்துக்கான காரணம் என்ன? தனலட்சுமி வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வென்றவர்கள் இன்று சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காலை 10 மணி ஆகியும் இதுவரை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க தேர்தலில் வென்ற யாரும் வருகை தரவில்லை. நேற்று இரவு பசுமை வழி சாலையில் எடப்பாடி பழனிசாமியை எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், கே பி முனுசாமி உள்ளிட்டோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அந்த ஆலோசனையின் போது சி வி சண்முகம் உள்ளிட்டோர் பாஜகவுடனான அந்த கூட்டணியை முறித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்போதைய சூழலில் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று, அது நம்முடைய எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லதாக இருக்கும் என்று சி வி சண்முகம் உள்ளிட்டோர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அனைத்தையும் மௌனமாக கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு பதிலையும் கூறவில்லை என்று தெரிகிறது. அதிமுகவின் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தனிப்பட்ட முறையில் ஆதரவு அளிக்கலாமா என்று தங்களது ஆதரவாளர்களோடு தொடர்ச்சியாக ஆலோசித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கட்சியாக நாம் அவருக்கு ஆதரவு அளிக்கலாம் என்று சி வி சண்முகம் உள்ளிட்டோர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இன்று அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களில் சிலரேனும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யாரும் வராமல் புறக்கணிக்கப்பட்டிருப்பது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டமானது ரத்து என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரத்துக்கான காரணம் என்ன? தனலட்சுமி வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வென்றவர்கள் இன்று சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காலை 10 மணி ஆகியும் இதுவரை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க தேர்தலில் வென்ற யாரும் வருகை தரவில்லை. நேற்று இரவு பசுமை வழி சாலையில் எடப்பாடி பழனிசாமியை எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், கே பி முனுசாமி உள்ளிட்டோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அந்த ஆலோசனையின் போது சி வி சண்முகம் உள்ளிட்டோர் பாஜகவுடனான அந்த கூட்டணியை முறித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்போதைய சூழலில் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று, அது நம்முடைய எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லதாக இருக்கும் என்று சி வி சண்முகம் உள்ளிட்டோர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அனைத்தையும் மௌனமாக கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு பதிலையும் கூறவில்லை என்று தெரிகிறது. அதிமுகவின் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தனிப்பட்ட முறையில் ஆதரவு அளிக்கலாமா என்று தங்களது ஆதரவாளர்களோடு தொடர்ச்சியாக ஆலோசித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கட்சியாக நாம் அவருக்கு ஆதரவு அளிக்கலாம் என்று சி வி சண்முகம் உள்ளிட்டோர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இன்று அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களில் சிலரேனும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யாரும் வராமல் புறக்கணிக்கப்பட்டிருப்பது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டமானது ரத்து என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரத்துக்கான காரணம் என்ன? தனலட்சுமி வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வென்றவர்கள் இன்று சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காலை 10 மணி ஆகியும் இதுவரை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க தேர்தலில் வென்ற யாரும் வருகை தரவில்லை. நேற்று இரவு பசுமை வழி சாலையில் எடப்பாடி பழனிசாமியை எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், கே பி முனுசாமி உள்ளிட்டோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அந்த ஆலோசனையின் போது
சி வி சண்முகம் உள்ளிட்டோர் பாஜகவுடனான அந்த கூட்டணியை முறித்துக் கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இப்போதைய சூழலில் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று, அது நம்முடைய எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லதாக இருக்கும் என்று சி வி சண்முகம் உள்ளிட்டோர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அனைத்தையும் மௌனமாக கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு பதிலையும் கூறவில்லை என்று தெரிகிறது. அதிமுகவின் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தனிப்பட்ட முறையில் ஆதரவு அளிக்கலாமா என்று தங்களது ஆதரவாளர்களோடு தொடர்ச்சியாக ஆலோசித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கட்சியாக நாம் அவருக்கு ஆதரவு அளிக்கலாம் என்று சி வி சண்முகம் உள்ளிட்டோர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க இன்று அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களில் சிலரேனும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யாரும் வராமல் புறக்கணிக்கப்பட்டிருப்பது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.